எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய அளவில்லாத தனிப்பெரும் கருணையினால் இன்றைய தினம் வள்ளலார் சுத்த வைத்தியம் என்ற அற்புதமான நிகழ்ச்சியிலே 11ஆம் பாடத்திற்கு நுழைய இருக்கின்றோம். கடந்த வாரத்திலே நாம் வாசியினுடைய ரகசியங்களையும் நுட்பங்களையும் ஓரளவிற்கு தெளிவாக ஆய்வு செய்தோம். அதை தொடர்ந்து இந்த உடம்பிலே இறைவன் எவ்வாறு விளங்குகின்றார் என்பதற்கு இந்த உடம்பிலே அனைத்து விதமான சக்திகளும் சக்தர்களும் தெய்வ நிலைகளும் செயல்படுகிறது என்பதை பெருமான் தெள்ள தெளிவாக தனது உரைநடை பகுதியிலே பிண்ட அனுபவ லட்சணம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது அதிகமாக யாரும் ஆழ்ந்து சென்று படிப்பதில்லை, படித்தாலும் அதிகம் விளக்கம் கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நுட்பமான செய்திகளை அதில் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உடம்பிலே இறைவன் எவ்வாறு காரியப்படுகின்றான், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்ற அற்புதமான ரகசியங்களை இந்த தேகமாக்கிய பிண்டத்தில் எவ்வாறு நாம் இந்த இறை அனுபவங்களை பெற முடியும், இறை சக்திகளுடைய நிலைகளை பெற முடியும், அனுபவங்களை பெற முடியும் என்பதை தெளிவாக நமக்கு விளக்கியுள்ளார்கள். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகுந்திடுவாரும், பொய் சமாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், அவர் மேல் விளைவு அறிகிலர், செய்வந்த துன்பம் ஒழித்து அவர்க்கு அறிவருள்வீர், எனைப்பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என்று திருவருட்பாவிலே பெருமான் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வ நிலைகள் யாவும் மெய்யாகி இந்த உடம்பிலே அந்த திருவாகி அருள் எவ்வாறு விளக்கம் கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். அதான் சொல்றார், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் என்றால், மெய்யாகி இந்த உடம்பிலே திருவாகிய இறைவன் எவ்வாறு அருள் விளக்கம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற விளக்கத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று பெருமான் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த பிண்ட அனுபவ லட்சணத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த உடம்புல எல்லா ரகசியங்களும் இருப்பது என்பதை கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உடம்பு ஒரு பகுதி என்று வைத்தென்றால், இந்த உடம்பிலே பிண்டமாகி இந்த உடம்பிலே தலைப்பகுதி அண்டமாக இருக்கிறது, தலைக்கு கீழே பிண்டமாக இருக்கிறது. இந்த உடம்புல எது அண்டம் அப்படின்னு கேட்டா நம்ம தலைக்கு மேல நம்மளுடைய கழுத்து தான். அதனாலதான் அந்த தலைப்பகுதி தான் நமக்கு சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், தன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன், நித்திய ஞான நிறை அமுது உண்டனன், நிந்தை உலகையில் சந்தையை விண்டனன் என்பது நம் பெருமானுடைய வாக்கு. சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன். சத்திய ஞான சபை என்கின்ற அந்த அற்புதமான அருள் ரகசியம் எங்க இருக்கு? நம்மளுடைய தலைப்பகுதியிலே விளைக்கொண்டு. அதனாலதான் தலைப்பகுதி அண்டம். இந்த அண்டத்திலே சோமன், சூரியன், அக்னி என்ற 3 பேரும், வலது கண்ணிலே சூரியன், இடது கண்ணிலே சந்திர சக்தியும், நடுக்கண்ணு ஆகிய புருவ மத்தியிலே அக்னி கிளையும் விளங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த பிண்டத்திலே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பிரஜாபதி தொப்புள் மார்பு என்ற கோத பகுதியிலும் தொப்புள்லையும் மார்புலையும் முறையாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு
அண்ட பிண்டத்தினுடைய ஒரு சிறு குறிப்பு. நாம் இப்ப பார்க்க போறோம், அந்த உடம்புக்குள்ளதான் எல்லா தெய்வமும் இருக்கு அப்படின்னு முதல் வகுப்பிலே சொன்னோம். எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த காரியத்திலே, இந்த உடம்பிலே, தேகத்திலே இருந்து காரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். சிற நடுவில் இருந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார். அருள்ஜோதி பிரகாசமயமா இருக்கின்றார். அவர்தான் எல்லாத்துக்கும் தலைப்பொருளாக இருப்பதனால் அவர் சிற நடுவிலே விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம எப்படி ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கனை என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல தலைப்பகுதியிலும் 6 ஆதாரங்கள் உண்டு. அது என்ன என்பது நாம பின்னால பார்ப்போம். இப்போது நாம இந்த உடம்பில பிரம்மா, மகாவிஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இவர்கள் எல்லாம் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த தெய்வ சக்தியானது எவ்வாறு நம் தேகத்திலே காரியப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பாருங்க, பிரம்மா படைக்கும் தொழில், விஷ்ணு காக்கின்ற தொழில், ருத்ரன் அழிக்கின்ற தொழில், மகேஸ்வரன் பாதுகாப்பு, சதாசிவம் அருள் பாலித்தல். இந்த 5 தொழில் தான். இந்த 5 வேலையும் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு உயிரை படைக்கிறோம். நம்ம காப்பாற்றணும்னா நமக்கு உணவு தேவை. அந்த இறையாக இருந்து விளங்கி கொண்டிருக்கிறது. இருதயம் ருத்ரனாக இருந்து நமக்கு அக்னி சக்தி வழங்கி கொண்டிருக்கிறது. தொண்டை பதில மகேஸ்வரனாக இருந்து வாசிகளையும் நாடிகளையும் சமப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சதாசிவம் உள்நாக்குக்கு மேலே இருந்து அனுபவப்பட்டு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த உடம்புல ஒவ்வொரு இடங்களிலும் இறைவன் காரியப்படுகின்ற இடமாக குறித்துள்ளார்கள். இப்ப நாம உடம்பு உயிர் உருவாகிறதுக்கு காரணம் போன வகுப்புல பார்த்தோம். சுக்கில சிரோணுவினால் கலப்பினால இந்த கரு உண்டாகிறது என்று பார்ப்போம். இந்த மாதிரி கரு உண்டான்றதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்று பார்த்தோமானால், இந்த மனித தேகத்துல கோஜத்திற்கு 2.5 அங்குலத்துக்கு மேல் நார் சதுரமான ஒரு பை உண்டு என்று பெருமான் சொல்றார். கோஜம் என்றால் நமக்கு உயிர் சக்தியை வழங்கக்கூடிய, உயிர் பொருளை வழங்கக்கூடிய பொருளாக இருப்பது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கோஜம் ஒரே நிலையாகத்தான் இருக்கிறது. இந்த கோஜத்திலிருந்து 2.5 அங்குலத்துல நார் சதுரமான ஒரு பை உண்டு. அதில் 16 வயதிலும் உண்டாகும் இந்திரியம் ஜலமாக சேருகிறது. இதுக்குதான் மானச தடாகம் என்று பெயர். நம்ம மானச தடாகம்னு நிறைய புக்கெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம இந்திரியங்கள் ஒரு இந்திரியமாகிய விந்து அணுக்கள் சுக்கில சிரோணங்கள் உண்டாகக்கூடிய பைக்கு பேர் தான் மானச தடாகம் என்று பெயர். இந்த 16 வயதுக்கு மேல சேரக்கூடிய இந்திரியம் உறைந்து அந்த ஜலத்திற்கு மத்தியிலே சேருகிறது. அப்படியாக சேர்ந்து கொண்டு வரும் இந்திரியம் பொன் வர்ணமாக இருக்கும். இது தாமரை பூ என்று சொல்லப்படும். இதன் மத்தியில் ஒரு ஆவி சாதாரண காற்றுக்கு 100ல் 1 பங்காக வெகு நேர்மையாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம சாதாரணமா காத்து பார்க்கிறோம். அதுல 100ல் 1 பங்கு ஆவின்னா நம்ம காத்தே ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆவியில 100ல் 1 பங்குன்னா அது எவ்வளவு நுணுக்கமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் நாம உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு ஆன்மீக நிலை உள்ள அனுபவம் தான் இது. இது ஒரு அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரியோ ஒரு
மன்னிக்கவும். ஓகே. கொஞ்சம் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இந்த மத்தியில் ஆமா ஆமா இந்த இடத்துல வந்து ஒரு ஆவி சாதாரணமாக 100ல் 1 பங்கு வெகு நேர்மையாக இருக்கும்னு சொல்றாங்க. அது என்ன கோல்டு கலர்ல இருக்கு. அந்த இடத்துக்கு தான் அந்த இடத்துக்கு அந்த ஆவிக்கு பேர் தான் அந்த இடத்துக்கு அதுக்கு தான் பிரம்மா அப்படிங்கிறது. பிரம்மா தானே படைக்கிறாரு. அதனால அந்த அந்த ஆவி சக்திக்கு தான் பிரம்மான்னு பேர். இந்த ஆவி உண்டாகும் காலம் வந்து 2 காலம். ஒண்ணு வந்து உண்டாகும் காலம், இன்னொன்று வந்து அடங்கும் காலம். உண்டாகும் காலத்திற்கு சகல காலம் என்றும், அடங்கும் காலத்திற்கு கேவல காலம் என்றும் பெயர். எப்ப இந்த ஆவி வந்து இந்த பிரம்ம பாகத்தில் உற்பத்தி ஆகிறதோ, அப்பொழுது 2 விதமான காலங்களை ஐயா குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று சகல காலம், இன்னொன்று கேவல காலம். சகல காலம் என்பது ஆவி உண்டாகின்ற காலத்திற்கு சகல காலம் என்றும், அந்த ஆவி அடங்குகின்ற காலத்திற்கு கேவல காலம் என்றும் பெயர். எப்ப வந்து இந்த உண்டாகும் காலமாகிய சகல காலத்திலே இந்த பிரம்மா என்கின்ற அந்த ஆவி சக்தியானது செயல்படுகின்ற பொழுதுதான் அதுக்கு கருத்தரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. மீதி நேரத்துல நாம வந்து உறவு கொண்டால் கூட அப்ப கருத்தரிக்க வாய்ப்பு இல்லை. எப்ப வந்து சகல காலத்திலே அந்த ஆவி பிரம்ம சக்தியானது அங்கே செயல்படுகிறதோ அப்பொழுதுதான் ஒரு சுரோனிதத்தோடு இணைந்து சுக்கிலம் வந்து ஒரு கருவை தரிக்க முடியும். அதுக்குதான் சிருஷ்டின்னு பேர். இந்த ஆவி உண்டாக தொப்புளிலிருந்து ஒரு நாடி தோன்றி அதன் மத்தியில் முகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப பிரம்மா எங்க இருக்காருன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது மேல போனோம்னா அடுத்தது மகாவிஷ்ணு. அவர் எங்க இருக்கார்? தொப்புல இருந்து ஒரு நாடி தோன்றி இந்த இது மத்தியிலே பிரம்ம பாகத்திலே ஒரு நாடி வந்து முகந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாய் அக்னியாய் இருக்கின்றது என்று சொல்றார். அந்த அக்னி அந்த ஹீட் பவர் வந்து எங்க இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது? அந்த தொப்புள் நாடியிலிருந்து நம்ம பிரம்ம பாகத்துக்கு அந்த அக்னி அனுப்புது. அந்த அக்னிக்கு பேர் தான் மூலாக்னி. நம்ம மூலாக்னி நிறைய நூல்கள்ல பாடங்கள்ல எல்லாம் படிக்கிறோம். அது வந்து இந்த தொப்புல இருந்து உண்டாகக்கூடிய பிரம்ம பாகத்தில் தொடர்புடைய இந்த அக்னிக்கு தான் மூலாக்னி என்று பெயர். இந்த தொப்புளில் இருந்து உண்டாவதனாலதான் விஷ்ணு தொப்புல இருந்து இருப்பதாக புராணங்களிலே சொல்லப்படுகிறது. இதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் உத்திக்கு நேராக உட்பாகத்தில் சதுரமாய் ஒரு பை உண்டு. இதுக்கு மேல இப்ப பிரம்மா என்கின்ற இடத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மகாவிஷ்ணு என்கின்ற இடத்துக்கு இப்ப நாம போறோம். இப்ப பாருங்க, இந்த நாம சாப்பிட்ட உடனே இந்த விஷ்ணு இருக்க அந்த தொப்புல இதன் மேல் 2.5 அங்குலத்தில் உந்திக்கு நேராக உட்பாகத்தில் சதுரமாய் ஒரு பை உண்டு. புசித்த அன்னத்தை 5 நாழிகையில் பால் போன்ற ஜலமயமாய் ருத்திர பாகத்தில் உள்ள ஆவி பிரித்து அந்த பையில் சேர்க்கிறது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ஜூஸ் மாதிரி பண்ணி அதுல இருந்து ஒரு ஒயிட் கலர் லிக்விட் அந்த எசன்ஸ் எடுத்து அது எங்க அனுப்புது? ஷிராபி என்கின்ற ஒரு பைக்கு வந்து அனுப்புது. இன்னைக்கு ஒரு டியோடனல் ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு நிகரா வந்து நம்ம சொல்லலாம். டியோடனத்துல போய் எப்படி நம்ம கலெக்ட் ஆகுதோ அதுதான் பெருமான் அந்த இடத்துல வந்து சிராப்தி பை என்று சொல்றாங்க. இந்த பையிலிருந்து பால் போன்ற ஜலத்தின் மேல் ஆளிலை வடிவடிய வயிற்றின் உட்பாகம் படிவதனால் அது வண்ணமாக ஒரு ஆடை கட்டி இருக்கும். அதை ஆளிலை என்று சொல்கிறது. இது கீழே ஆளிலை மாதிரி ஒரு ஆடை கட்டி இருக்கும் என்று சொல்லார். அந்த ஆடையின் மேல ஒரு நரம்பு வட்டமாய் தலை தூக்கி இருக்கிறது. அதனால இந்த சிராப்தி பைக்கு மேல வந்து ஆளிலை வடிவத்துக்கு மேல இருந்து ஒரு நாடி கிளம்புகிறது. அந்த நாடி வந்து நரம்பு வட்டமா இருக்கு. அத வந்து என்ன சொல்றாங்க? அது சேஷன் என்று சொல்றார். ஆமா, ஆதிசேஷன்னா நம்ம மகாவிஷ்ணு ஆதிசேஷன்ல தான் பள்ளி கொண்டிருக்கிறார். அதனாலதான் அந்த ஆதிசேஷன் என்கின்ற நாடி இந்த இடத்துல இருக்கு. அந்த குண்டலினி வட்ட சேஷன் என்றும் நாடி மத்தியில் செம்பினது களிம்பு போன்ற பச்சை மேனியாய் ஒரு சக்தி உண்டு. அந்த இடத்துல வந்து ஒரு பச்சை மேனியாய் ஒரு சக்தி இருக்கு. அதுக்குதான் மகாவிஷ்ணு அப்படின்னு பேர்.
மகாவிஷ்ணு எங்க இருக்காரு அப்படின்னா, இந்த ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த நாடிக்கினுடைய மேல் பகுதியில மகாவிஷ்ணு என்ற சக்தியானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியின் முன் பின் நடுவென்றும் இடத்தில் அதன் காரண சத்து பொன் வண்ணமாயும் ருத்ரா வண்ணமாயும் குங்கும வண்ணமாயும் 3 உள்ளது. இதுல 3 விதமான பொன் கலர்ல, அடுத்து வந்து ருத்ரா வண்ணம்னா ரெட் கலர்ல, குங்கும கலர், ஆமா, மஞ்சள், பொன் கலரு, குங்கும கலர், இந்த 3ல 3 நாடி, அந்த 3 சின்ன நாடி இருக்கு. அதுக்குதான் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அப்படின்னு எங்க அந்த மகாவிஷ்ணுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த 3 நாடிகள் தான் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில இந்த 3 தேவிக்கு மத்தியில வந்து ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு பேரு தான் லக்ஷ்மின்னு பேரு. அதனாலதான் விஷ்ணு வந்து மார்புல லட்சுமியாய் வைத்திருக்கிறார் என்று இதைத்தான் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப ஆதிசேஷன்னா எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க. மகாவிஷ்ணுன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த முப்பெரும் தேவியரனுடைய ரகசியமும் லட்சுமி எங்க வாசம் செய்கின்றார் என்பதையும் நாம் இங்க இந்த அனுபவ நிலைகள்ல நாம் இப்ப பார்க்கிறோம். இந்த குண்டலி வட்டனமான நாடி மத்தியில் உள்ள பச்சை வண்ணமான சக்தியிலிருந்து ஒரு நாடி உண்டாகி 2 தலையாய் விரிந்து ஒரு தலை மேலும் ஒரு தலை கீழும் செல்லுகிறது. இந்த நாடிகளின் மூலமாய் அந்த சத்து மேலே செல்லும் போது பசுமை வண்ணமாகவும் கீழே செல்லும் போது பீத வண்ணமாகவும் செல்லுகிறது. மேலே செல்வதனால் ஜீவர்களுக்கு ஜீவிப்பும் அதன் சாரம் கெட்டு கீழே செல்வதனால் ஜீவிப்பின்மையும் உண்டாகிறது. இதுல இருந்து ஒரு நாடி வந்து மேல போகுது. அதுல வந்து இந்த எசன்ஸ் எல்லாம் மேல போறதுனால அதனால இந்த உடம்புக்கு ஜீவிப்பு தன்மை இருக்கு. கீழே போறது வந்து நெகட்டிவ் எனர்ஜி, கெட்டு போனது கீழே ஜீவிப்பின்மையா போகுது. அதனாலதான் ஜீவிப்பு உடம்புக்கு இது உண்டாக்குவதனாலதான் இது காத்தல் தொழில். அந்த பவர் இருந்தாதான் அந்த உடம்பு இயங்கும். அதனாலதான் மகாவிஷ்ணு காக்கும் கடவுளாக வணங்குறோம் நம்ம. இந்த மேலே செல்லுகின்றதை விஷ்ணு வைகுந்தம் போறார் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த எனர்ஜி லெவல் மேல போறதுதான் விஷ்ணு வைகுந்தம் போகிறார் என்றும், கீழே செல்லுகின்ற போது சிராப்தியில் இருக்கிறார் என்றும், அந்த சிராப்தி பைக்குள்ள போகும்போது கீழே போறாங்கன்னு சொல்றாங்க. கீழே செல்லும் நாடி முன் சொன்ன தொப்புள் நாடியுடன் கலப்புண்டாகி பிரம்மனுக்கு உஷ்ணத்தை உண்டாக்குகிறது. அப்ப இது போய் என்ன பண்ணுது, தொப்புள் கொடியோட கனெக்ஷன் ஆகுது. அந்த எனர்ஜி வந்து பிரம்மா என்கின்ற படைக்கும் தொழிலோடு தொடர்பு உடையதாக இருக்கின்றது. அப்ப நாம பாருங்க, இந்த சதுரமான பையனுடைய பைக்கு தான் சிராப்தி பை அப்படின்னு பேர். அப்ப இந்த உடம்புல அந்த அந்த சிராப்தி பையிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு நாடி மகாவிஷ்ணுவோடு தொடர்புடையது. அது வந்து தொப்புளுக்கும் கலெக்ஷன் ஆகுது. அது அங்கிருந்து பிரம்மாவுக்கும் உஷ்ணத்தை தருகிறது. இந்த சதுரமான பையினுடைய வலப்பக்கத்திலே ஒரு பை உண்டு. அந்த பையில் அக்னி நிரம்பி காரணமாய் இருக்கிறது. புசித்த வஸ்துக்களின் சத்தை கிரகித்துக் கொண்டு அந்த சத்தை மலமாக இடது பாகத்தில் சேர்த்து விடுகிறது. கிரகித்த சத்தை முன் சொன்ன சிராப்தி பையில் சேர்க்கிறது. இந்த எசன்ஸ் எல்லாம் ரைட் சைடு இருக்கக்கூடிய சிராப்தி பைக்கு வந்துருது. லெப்ட் சைடு வந்து அது கொண்டு போய் மலமாக வெளியே தள்ளுகிறது. இப்ப இந்த சிராப்தி பையில இருக்கக்கூடிய வெள்ளை ஜலம் இருக்கு இல்லையா, எசன்ஸ் ஜூஸ், கேஸ்ட்ரிக் ஜூஸ், இது வந்து இந்த உதராக்கினி குறைவுபடாமல் அந்த இடத்துல இருந்ததுன்னா, இது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் வந்து கரெக்டா ஹீட் ஆகாம இருந்ததுன்னா உடம்புல வந்து நோய் இல்லாம இருக்கும். அந்த உதராக்கினி குறைவுபட்டு அந்த சிராப்தி ஜலமாகிய அந்த இடத்துல வந்து தரம் கெட்டால் வந்து நோய் வந்து உற்பத்தி ஆகும் என்று பெருமான் சொல்லுகிறார்கள். அடுத்து
இந்த பைக்கு மேல தானத்திற்கு மேல் 2½ அங்குலத்தில் இருதயத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல ஒரு பை உண்டு. இப்ப அதுக்கு அடுத்த மேல போறோம். 2½ அங்குலத்துக்கு மேல எங்க மகாவிஷ்ணுவுக்கு 2½ அங்குலத்துக்கு மேல யார் இருக்காரு? ருத்ரன் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? இருதயத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல ஒரு பை உண்டு. ஒரு மலர்ந்து போன வாழைப்பூ எப்படி இருக்கோ அது மாதிரி அது எப்படி இருக்கு? வெண்மையா இருக்கு. அதுக்கு பேரு கைலாசம் என்று பெயர். கைலாயம்னா எங்க இருக்கு தெரியுமா? இந்த இடத்துலதான் இருக்கு. இந்த பையில் வந்து என்ன சொல்றாரு? ஒன்றில் 16,000 கோடி பங்கில் ஒன்று ஒன்று. ஒரு அக்னி ஒரு ஆவியாக இருக்கும். அதற்குதான் காராக்னின்னு பேர். பாருங்க. ஒரு காத்து ஆவின்னு நம்ம ஒரு பங்குன்னு சொன்னோம்னா அந்த ஒண்ணுல வந்து 16,000 கோடியில ஒரு பங்கு எவ்வளவு நுணுக்கமோ அவ்வளவு நுணுக்கமான ஒரு அக்னி இருக்குன்னு சொல்றாரு. அந்த அக்னிக்கு பேரு காராக்னி. அது எங்க இருக்கு? இந்த இருதய பகுதியில வாழைப்பூ போல மலர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு மேல் பகுதியில இருக்கு. இது அக்னிமயமா இருக்கு. அதுக்கு இதுக்கு காராக்னி என்று பெயர் வச்சிருக்கார். இந்த பையின் அருகில் இடப்புறத்தில் மலர்ந்த தாமரை பூ போல ஒரு பை உண்டு. அந்த பை பசுமை வண்ணமாய் இருக்கும். அதற்கு முன் சொன்ன வெண்மை பைக்கும் இதற்கும் ஒரு நாடி உண்டு. இந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதன் மூலமாய் காரணத்தினை அதிகப்படுத்தாலும் குறைவுபடுத்தாமலும் சமப்படுத்தி வைக்கும். இந்த மலர்ந்த பைக்கும் கீழிருக்கும் சிராப்தி பைக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் அதற்கு உஷ்ணம் கொடுத்த நிலையில் வைக்கும். இதனால் ருத்ரனிடத்தில் விஷ்ணு பிறந்ததாய் சொல்லுகின்றது. இந்த நாடி மூலமாக விஷ்ணு இடத்தில் ஜலத்திலும் பிரம்மமாகிய இந்திரியத்திலும் உள்ள குற்றங்களை கண்டிப்பதனால் ருத்ரனை சம்ஹார கர்த்தா என்று சொல்கிறார்கள். ருத்ரனுக்கு என்ன பேருன்னா சம்ஹார கர்த்தா அப்படின்னு புராணங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அதுக்குரிய உண்மையான தத்துவம் இந்த உடம்புல எப்படி இருக்குன்னா காலச்சந்திர ருத்ரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த ருத்ர தத்துவம் அக்னி தத்துவம் நம்மளுடைய இருதயத்துல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இந்த ரைட் லெப்ட் இந்த ரெண்டு பூக்கு நடுமத்துல ஒரு நாடி ரெண்டு கனெக்ஷனா இருக்கு. இது வந்து அந்த உஷ்ணத்தை கரெக்டா பார்க்கும். இதுதான் வந்து மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய வயிற்று பகுதிக்கும் பிரம்மா என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள் உள்ள பகுதிக்கும் இதுதான் அத்தாரிட்டி. அப்ப இங்க ஏற்படுத்துற ஹீட் தான் சிராப்தி பைக்கும் போகணும் பிரம்மாவுக்கும். இது எல்லாத்துக்கும் கண்ட்ரோலிங் இதுல இருக்கிறதுனாலதான் இதுல குற்றங்களை வந்து இவர் நீக்கிறார், சம்ஹாரம் பண்றார். இதுல இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்குவதனால இந்திரியத்தில் உள்ள குற்றங்களை நீக்கிறார். ஒன்று அணுக்கள்ல சில குற்றங்கள் நேர்ந்தாலோ இல்ல நாம சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது குற்றங்கள் நேர்ந்தாலோ இந்த காராக்னியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ருத்ர சக்தி போய் அந்த சிராவதி பையிலையும் பிரம்மாவில் இருக்கக்கூடிய அந்த இந்திரியத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்குகிறது, சம்ஹாரம் செய்கிறது. இந்த பிரம்மாவையும் கண்டிக்கிறாரு, இந்த விஷ்ணுவையும் கண்டிக்கிறார். அதனாலதான் இவருக்கு பேரு கால சந்திர ருத்ரமூர்த்தி, ருத்ரன் சம்ஹார கர்த்தா என்பது இதுதான் அதனுடைய உண்மையான பொருள். இதெல்லாம் வந்து நம்ம நுணுக்கமா வந்து பார்க்க வேண்டும். இந்த அக்னி பையில குண்டலி வட்ட நரம்பு ஒன்று உண்டு. அதில் 3 வகையாக பிரியும் கிளை உண்டு என்று சொல்கிறார்கள். அது மூலம் பிரம்மதனந்திர மடியில் இடம் வலு நடு என்றும் கத்திரி மாறலாய் பிராண அபானனுக்கு இடம் கொடுத்து ஊடுருவி நிற்கும் இந்த நரம்புகளுக்கு சூரிய சோமசூரிய அக்னி என்று பெயர். இந்த அக்னி பயணக்கூடிய ருத்ர பகுதிக்கு மேல ஒரு குண்டலி வட்ட நரம்பு இருந்து அதுல 3ஆ பிரியுது. அது 3ஆ பிரிஞ்சு எங்க இது மூலத்தில் இருந்து மேல பிரம்மரந்திரம் வரையும். பிரம்மரந்திரம்னா இது உச்சியினுடைய நடுப்பகுதிக்கு பிரம்மரந்திரம்னு பேரு. மூலம் என்றால் நமது மூலப்பகுதி, கருவாய்க்கும் எழுவாய்க்கும் நடுமுகம் உள்ள பகுதி மூலப்பகுதி. அங்கிருந்து பிரம்மரந்திரம் வரையும் இடம் வலம் நடுவென்று கத்திரி மானாய் பிராண அபானனுக்கு இடம் கொடுத்து நாமளே பார்த்தோம். 10 விதமான வாயுக்கள் என்று சொன்னோம். அதுல பிராண அபான வாயுக்கள் இதுல இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னோம்.
ஆனா இந்த நரம்பு வந்து சூரிய, சோம, சூரிய, அக்னி என்று 3ஆக செயல்படுகிறது. எப்படி இருக்கு அப்படின்னா கத்திரி மாறனாய் கிராஸா அந்த பவர் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப சோம, சூரிய, அக்னி இந்த நரம்புகள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இந்த அக்னி பையாகிய இந்த இருதய ருத்ர பகுதியிலிருந்து இந்த சக்தி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இந்த இடத்துல பெருமான் நமக்கு விளக்குகின்றார். அதுக்கப்புறம் இஃதன்றியும் இந்த குண்டலி வட்ட நரம்பு வடிவத்துல நமக்கு வலது பக்கத்துல ஒரு இந்த குண்டலி வட்ட நரம்படைவில் 2 நரம்பு வலத்தில் 5 கவருடைய தலையாயும் இடத்தில் 6 கவருடைய தலையாயும் நிற்கின்றது. வலத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்வது. இப்ப கணபதி மகாவிஷ்ணுவும் எங்க இருக்காரு அப்படின்னு இப்ப நாம பார்க்க போறோம். இப்ப குண்டலினி வட்ட நரம்பு பார்த்த இடத்துல இருந்து 2 நரம்பு வலத்தில் 5 கவருடைய தலையாயும் இடத்தில் 6 கவருடைய தலையாயும் நிற்கிறது. வலத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்வது. அப்ப வலது பக்கம் யார் இருக்காங்க? கணபதி இருக்காங்க. இடது பக்கம் யார் இருக்காங்க? சுப்பிரமணியர் இருக்காங்க. அப்ப அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய கீழே அந்த 6 இதழ் கீழே மயில் தோகை போல ஒரு நாடி ஒரு நரம்பு இருப்பதனால மயூரம் என்று அந்த பகுதிக்கு பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் முருகப்பெருமான் மயில் மேல இருக்கிறாரு என்றும் 6 தலை உடையவராக இருக்கிறார் என்றும் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு மகா கணபதியை பத்தி வழிபாடு பண்றோம், சுப்பிரமணியர் எல்லாம் வணங்குறோம். இந்த கடவுள் சக்தி எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு இப்ப சாமி சொல்றது இப்ப நமக்கு விளக்கம் வருது. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் பொய் சமாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திரு அருள் விளக்கம் ஒன்றில்லார். இது மெய்யாகி இந்த உடம்பிலே இறைவன் எவ்வாறு திருவாகிய இறைவன் விளக்கம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரியாமல் இருக்கிறோம் என்று சொன்னார். அப்ப நாம இந்த வலது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கணபதி என்று பெயர். அதுக்கு எத்தனை 5 கவருடைய தலை இருக்குன்னு சொல்றாரு. லெப்ட் ஹேண்ட் சைடு அதுல இந்த சைடு பார்த்தோம்னா 6 கவருடைய நாடு இருக்கிறது. அதுக்கு சுப்பிரமணியர் என்று பெயர். இந்த 5 கவருடைய நரம்பிற்கு கீழே கிருஷ்ண வர்ணமா இருக்கும். இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கும். இந்த மகா கணபதி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கீழே ஒரு நரம்பு இடைவிடாமல் கிருஷ்ணா வர்ணம்னா ஒரு கிருஷ்ணா கலர் ஒரு வயலட் கலர் மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நரம்பு ஒரு சக்தி அசைந்து கொண்டே இருக்கிறது. இந்த அசைவால் அக்னி பைக்கு ஆதாரம் உண்டாவதால் இதற்கு கணபதி என்று பெயர். நம்ம ஹார்ட்ல இடைவிடாம தோக்குன்னா இந்த எஸ்ஏ நோடு அதுதான் அந்த இடத்துல நமக்கு பல்ஸ் வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும். அது கண்டினியூஸா பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த கணங்களுக்கு இது அதிபதியாக இருப்பதனால்தான் அதுக்கு கணபதி என்று பெயர். இந்த கவருடைய நாடிக்கு இடம் வலம் இரண்டிலும் சித்தி தத்துவம் புத்தி தத்துவம் என்று ஒன்று உண்டு. இந்த நாடிக்கு 2 பக்கத்துல இந்த கணபதிங்கிற 2 பக்கத்துல என்ன இருக்கு? இடதுலயும் வலதுலயும் என்ன இருக்கு? சித்தி தத்துவம் புத்தி தத்துவம் என்று 2 நாடிகள் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் கணபதி சித்தி புத்தியை வந்து திருமணம் செஞ்சிருக்கிறதாக நாம புராணங்களில சொல்லப்படுகிறது. இப்ப கணபதி யாருன்னு பார்த்துட்டோம். அவரு அந்த இடத்துல பவர் கொடுத்து எல்லா இயக்கத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்.
அது கிருஷ்ண வர்ணமா இருக்கக்கூடிய நரம்பு கீழே அது தொடர்ந்து அசைவு உண்டாகிட்டே இருக்கு. அந்த இருதயம் என்கின்ற அந்த அக்னி பைக்கு இதுதான் ஆதாரமா இருக்கு. அந்த எஸ்ஏ நோடு நின்னு போச்சுன்னா ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் வந்து நின்னு போயிடும். அதே மாதிரி இந்த வலது பக்கத்து இடது பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் யாரு? சுப்பிரமணியன். அந்த 6 கவருடைய நாடிக்கீழ் அனந்த வண்ணமான நாடி உண்டு. அந்த 6 முகனாய் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய நாடி கீழே வந்து என்ன இருக்கு? ஒரு நாடி இருக்கு. அது அனந்த வண்ணம்னா மல்டி கலர். மல்டி கலர்ல வந்து ஒரு நாடி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன மயில் தோகமா இருக்கு. அதனாலதான் மயூரம் என்று பெயர். இந்த நாடியின் அசைவால் 72,000 நாடியும் அக்கரம் என்று நிலை பெறுகின்றபடியால் இதற்கு சேனாதிபதி என்று பெயர். சேனாதிபதி என்றால் யாரு அப்படின்னா இந்த மயூரம் என்று சொல்லக்கூடிய இந்த மகா சுப்பிரமணியருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி மயூரம். இந்த நாடியினோட அசைவினாலதான் உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது அக்கறம் என்று இது ஒழுங்கா நடக்கும். இது நடந்தாதான் இந்த சேனாதிபதி ஒழுங்கா இருந்தாதான் நம்ம உடம்புல 72,000 நாடியும் ஒழுங்கா இயக்கும். அதனாலதான் அந்த உடம்புல சுப்பிரமணியருக்கு அவ்வளவு பவர். அது 6 கவர் உடையதா இருப்பதனால 6 முகன் என்றும், இந்த நாடிக்கு சுப்பிரமணியன் என்றும், மயூரம் எனக்கூடிய மயில் தொகைக்கு மேல அந்த சக்தி இருப்பதனால் அந்த மயில் பின்னால வச்சு முருகன் நின்றுட்டு இருப்பார். அதை நம்ம பார்க்கிறோம். மேலும் இந்த வலது புறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடது புறத்து நாடிக்கு 40 மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருக்கிறது. இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய கணபதிக்கு 62 மாத்திரை, லெப்ட்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிக்கு 40 மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ஒரே நாடியினுடைய அம்சம்தான். சுப்பிரமணியனும் இதுவும் ஒரே நாடியினுடைய 2 கிளைகள், வலது இடது. அது ருத்ரனுடைய பகுதியில இருந்து இடது வளமாக இருந்து செயல்படுவதனால ருத்ர அம்சமாக சொல்றாங்க. 2 பேரும் மகா கணபதியும் சுப்பிரமணியனும் அண்ணன் தம்பி தானே. ஏன் அவங்களுக்கு அப்பா யாரு? ருத்ரன். ருத்ரன் ஆகக்கூடிய அந்த சக்தியிலிருந்து இந்த 2 கணபதி எனக்கூடிய நாடியும் சுப்பிரமணியன் எனக்கூடிய இயக்கமும் சொல்வதனாலதான் இவர்களை சகோதரர்கள் என்றும், இவர்கள ருத்ர அம்சமாகும், இவர்களும் ருத்ர அம்சமாகும், சிவ அம்சமாக இருக்கிறார்கள் என்றும் இதனாலதான் சொல்லப்படுகிறது. இப்ப இருதயம் வரையும் பார்த்துட்டோம். இந்த உடம்புல எவ்வாறு இறைவன் ஒவ்வொரு பகுதியில தம்பி எவ்வாறு இந்த உடம்பில பிரம்ம பாகத்திலிருந்து மகாவிஷ்ணு எவ்வாறு செயல்படுகிறார், ருத்ரன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை எல்லாத்தையும் நாம பார்த்தோம். இப்பொழுது அடுத்து நாம இந்த பிரம்மஸ்தானத்திலிருந்து சிராப்தி, அதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு பிரம்மா, ஒரு மகாவிஷ்ணு, ருத்ரன் என்று 3 இடங்கள்ல பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கிறவர் யாரு? இந்த இருதயத்துக்கு 2.5 அங்குலத்துக்கு மேல மகேஸ்வர சக்தியானது இருக்கிறது. மகேஸ்வர சக்தி இந்த உடம்புல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இருதய ஸ்தானம், ருத்ரஸ்தானம் என்று சொல்றோம். இதுல இருந்து 2.5 அங்குலத்துக்கு மேல கண்டத்துல, நம்மளுடைய கண்ட பகுதியில யார் இருக்காங்க? மகேஸ்வரன் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்ப கண்டம் பகுதியில இயங்கக்கூடிய அந்த சக்திக்கு பேரு மகேஸ்வரன் என்று பெயர். அதற்கு மேல ஒரு 2.5 அங்குலத்துக்கு மேல போனோம்னா, இந்த கண்டமாகிய மகேஸ்வர பகுதியிலிருந்து மேல 2.5 அங்குலத்துக்கு மேல போனோம்னா, அண்ணாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல சதாசிவம் என்கின்ற சக்தி இருக்கு. நமக்கு நாக்கு, உள்நாக்கு, அண்ணாக்கு, மேனாக்கு என்று சொல்றோம். இதுல அண்ணாக்கு என்கிற பகுதியில மகேஸ்வர பாகத்திற்கு 2.5 அங்குலத்திற்கு மேலே அண்ணாக்கிலே சதாசிவம் என்கக்கூடிய சக்தியானது விளங்கி கொண்டிருக்கிறது.
இருதயத்திலிருந்து 2 அங்குலத்துக்கு மேல கண்டம், அது மகேஸ்வரன். அதுல இருந்து 2 அங்குலத்துக்கு மேல அண்ணாக்கு, அது சதாசிவம். அதுல இருந்து ஒரு 2 அங்குலத்துக்கு மேல போனோம்னா என்ன இருக்கு நம்ம இந்த உடம்புல? அதுக்கு மேல போனோம்னா புருவ மத்தி. புருவ மத்தியில விந்து சக்தியானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த புருவ மத்தி தான் நமது சிற்சபை என்றும், லாடஸ்தானம் என்றும், முப்பால் என்றும், மயிர்பாலம் என்றும், நயிர்பாலம் என்றும், நெற்றிக்கண் என்றும், 3வது கண் என்றும் இவ்வளவு பேரு. அங்கதான் அந்த உயிர் சக்தியானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சூரிய, சந்திர, அக்னி சக்திகள் இயக்கக்கூடிய இடம். இந்த அண்ணாக்கு பகுதியிலிருந்து மேல ஆதாரங்கள் 6ம் இந்த இடத்துலதான் மேல் ஆதாரங்கள் செயல்படுகிறது. இந்த மேல் ஆதாரங்களை பற்றி யோக நூல்களில அதிகமான விவரங்கள் கிடையாது. பின்னால் இருக்கக்கூடிய சில நூல்களில ஏகதேசமாக சில இடங்களிலே சில பேர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமான் தான் கண்டத்திற்கு மேலே சன்மார்க்க அனுபவமும், சத்திய ஞான சபை அனுபவம் கண்டத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று இந்த புருவ மத்தியினுடைய ரகசியத்தை முதலாக உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக கொண்டு சாதாரண மக்களுக்கும் இந்த இறை ரகசியத்தை உணர்த்திய ஒரு மாபெரும் அருளாளர் நமது அருட்பிரகாச வள்ளல் பெருமான். அதனாலதான் இந்த புருவ மத்தியில விந்து சக்தியும், அதற்கு மேல் 2½ அங்குலத்துல நாதமும் விளங்குகிறது. அதற்கு மேல் 2½ அங்குலத்தில் பரவிந்துவும், அதற்கு மேல் 2½ அங்குலத்தில் பரநாதமும் விளங்குகின்றது. அதுக்கு மேல 2 அங்குலத்துல திக்கிராந்தம், அதுக்கு மேல 2 அங்குலத்துல அதிகிராந்தம், அதுக்கு மேல 2 அங்குலத்துல துவாச சாந்தம் முதலானவைகளும் அதீதத்தில் சுத்த சிவமும் உள்ளன. அந்த சுத்த சிவம் என்பதுதான் பெருமான் சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய அருள் ஒளி விளங்கக்கூடிய இடம். அதனாலதான் நாத விந்து கலாதி நமோ நவ என்று பழைய பாடல்களே கூறப்பட்டிருக்கும். நாத விந்து கலை ஆதி, நாதத்தையும் விந்துவையும் கலைகளினால் ஒன்றிழைத்து இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய இறைவனை வணங்குகிறேன். நாத விந்து கலாதி நமோ நம என்று நாம் படித்திருக்கிறோம். பெருமான் அதை கடந்து பரநாதம், பரவிந்து, திக்ராந்தம், அதிகிராந்தம், துவாத சாந்தம் வரையும் இந்த மெய்ஞானத்தை விரித்து கொண்டே செல்கிறார். அது மேல இருக்கக்கூடிய கடைசி நிலை அதீதம் என்றால் அனைத்தையும் கடந்தது. அந்த இடத்துலதான் சுத்த சிவம் என்ன சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்கி கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இதே போல மகேஸ்வர ஸ்தானம் முதல் விந்து ஸ்தானம் வரை முன்போல் இடம் நாடி தொழில் வண்ண முதலியவைகள் உள்ளது. நாதஸ்தானம் தொட்டு துவாத சாந்தம் வரையில் அனுபவ வழியாக ஆகாச பேதமாய் இருக்கும். அதற்கு மேல் அதிகாரண மாத்திரமாய் ஆன்ம அனுபவத்தில் விளங்கும். இதுக்கு மேல அந்த துவாத சாந்தத்திலிருந்து அனுபவ வழியாக இருக்கக்கூடிய எல்லாம் ஆகாசத்தினுடைய கூறு. நம்ம முதல்ல பார்த்தோம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம் காலில் இருந்து இடுப்பு பகுதி வரையும், இடுப்புல இருந்து வயிறு பகுதி, வயிற்றுல இருந்து மார்பு பகுதி, மார்புல இருந்து கண்டம், கண்டத்திலிருந்து ஆகாயம். முறையா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதம் செயல்படுதுன்னு பார்த்தோம். இதுல ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் செயல்படக்கூடிய இடம் நமது தலைப்பகுதி. அதனாலதான் அனுபவ வெளி என்று சொல்றார். அந்த ஆன்ம அனுபவத்துல நாம ஆன்மாவை உள்முகமாக என்றைக்கு நாம் பெற்று அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறோமோ அப்பொழுது இதனுடைய விளக்கம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். நாமும் அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய
திருவடிகளை பற்றி இந்த விளக்கங்களை பெற நாம் முயற்சி செய்வோமாக. மேல இந்த பிரம்மஸ்தானத்திலிருந்து இந்த சுத்த சிவஸ்தானம் வரையும், பிரம்மஸ்தானங்கிறது பிரம்மா படைக்கும் தொழிலுக்குடைய கீழே இந்திரியம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அங்கிருந்து மேல பிரம்மஸ்தானம் என்றால் நமது உச்சிக்கும் கீழே இருக்கக்கூடிய இடம் வரையும் ஒரு சமம். இருதயம் வரையில் வாயு நாடி வண்ணமாகவும் மேல் அக்னி வண்ணமாயும் இருக்கும். வாயு நாடி வண்ணம்னா பச்சை கலரு, அதுக்கு மேல என்னது அக்னி வண்ணம்னா சிவப்பு கலரு. இது அடியில் பருத்து வர நேர்மையாய் இந்திரிய கரணங்களுக்கு புலப்படாமலாய் அணுவுக்கு அணுவாய் ஜீவனுக்கு புலப்படாமல் அகண்டமாய் ஆன்ம காட்சியாய் அருகி தோன்றுவதாய் இரண்டர நிற்கும். இதற்கு சிவா காரண பூரண ஸ்தம்பம் என்று பெயர். இதெல்லாம் எங்கேயுமே கிடையாதுங்க. உலகத்துல இந்த சயின்ஸ் எங்கேயுமே கிடையாது. வள்ளல் பெருமான் மட்டும்தான் இவ்வளவு பெரிய ரகசியத்தை நமக்கு சிவாகார பூரண ஸ்தம்பம் என்னக்கூடிய அனுபவ நிலையை உலகத்துல முதலாக இந்த பிண்ட அனுபவ லட்சணத்தை தான் பெருமான் வெளிப்படுத்துறாங்க. இந்திரிய கரணங்களுக்கு இது புலப்படாதுன்னு சொல்றார். உன்னுடைய மனசுனால, புத்தி அறிவுனால, மனம் சித்தும் புத்தி அகங்காரம் இல்லையா, அந்த நாளும் சேர்ந்துதான் கரணம். இந்திரியம்னா ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் படிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டு நாளையும் இந்த சிவாகாரண பூரண ஸ்தம்பத்தை புலப்பட நம்ம பார்க்க முடியாது, கண்ணுனால பார்க்க முடியாதுன்னு சொல்றார். கரணம் என்னக்கூடிய மனம் புத்திக்கு இது உரைக்காதுன்னு சொல்றார். அதை கடந்து எப்படி இருக்குது? அணுவாக, அந்த அணுவுக்கு அணுவாக எப்படி இருக்கு? அகண்டமாய் இருக்கிறது. அது ஆன்ம காட்சியில் அருகி தோன்றுவதாய் நிற்கும். எப்படி சொல்லாங்க? பிரம்மஸ்தானத்திலிருந்து மூலப்பகுதியிலிருந்து மேல சுத்த சிவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிரம்மரந்திரம் வரையும் ஒரு ஸ்தம்பம் இருக்கிறது. அது இருதயம் வரையில் அந்த வரக்கூடிய அந்த வாயு என்ன இருக்கும்? பச்சை வண்ணமாகிய நாடி வண்ணத்துல இருக்கும். அதுக்கு மேல இருதயத்துக்கு மேல அது அக்னி வண்ணமாக செயல்படும் என்று பெருமான் சொல்றார். அப்ப மூலாதாரத்திலிருந்து பிரம்மஸ்தானத்திலிருந்து மேல உச்சி குளிக்க சிவஸ்தானத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நாடி இருதயம் வரையும் பச்சை வண்ணமாகவும் அதற்கு மேல சிகப்பு வண்ணமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த அனுபவ நிலை நம்மளுடைய மனம் சித்தம் கரணங்களுக்கு புலப்படாமல், நமது இந்திரியங்களுக்கு புலப்படாமல் விளங்கி கொண்டிருக்கூடிய ஒரு அனுபவ நிலை என்று சொல்றார். இது ஆன்ம காட்சியில் அருகி தோன்றும். நமக்குள்ளே நம்ம உள்ள ஆழமா போக 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 இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய, அதனாலதான் புருவ மத்தி தியானம் என்று பெருமான் கரண ஒழுக்கத்துல சொல்லியிருக்காங்க. போன வகுப்புல நாம் அதை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். நெற்றுக்கு நேரே புருவ மத்திரை உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம், அதுதான் திருச்சிற்றம்பலம் என்று நாம போன வகுப்புல பார்த்தோம். அந்த திருச்சிற்றம்பலமா இருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்கக்கூடிய இடம்தான் இறைவன் விளங்கக்கூடிய இடம். அந்த இடத்துலதான், இந்த ஆன்ம காட்சியில தான் நாம தியானம் செய்கின்ற போது இந்த உணர்வு நிலையை, இந்த சிவா காரண பூரண ஸ்தம்பம் என்கின்ற உணர்வு நிலையை நாம எங்க உள்ள தியானம் செய்யும் போது ஆன்ம பக்குவம் பெற்று அக கண் திறக்கப்பட்டு மூன்றாவது கண் ஆகிய நெற்றி கண் திறக்கப்பட்டு உள் ஒளியில அந்த ஆன்மாவை நாம் தரிசனம் செய்கின்ற பொழுது, அப்போது இந்த சிவா காரண பூரண ஸ்தம்பம் நமக்கு விளங்கும். இந்த ஆன்ம காட்சிகள் எல்லாம் மறைஞ்சு இரண்டும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறை சக்தியும் நம்ம உடம்புகளுடைய இறை சக்தியும் கலந்து தான் ஆனான், நான் ஆனான், தானும் நானும் ஆனான் என்று சொல்றார்கள். அதனால வெளியே இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி நமக்குள்ளேயும் உள்ள ஒரு அருட்பெரும் ஜோதி. இது ரெண்டும் தனிப்பெரும் கருணையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அருள் பிரகாசமாகிய பெரிய ஜோதி நமது உடம்பிலே அருளாகிய பெரிய ஜோதியாக கண்டத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது.
பிரபஞ்சத்தில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியே தான் நம் பிண்டமாகி இந்த உடம்பிலே அண்ட பகுதியிலே சிற நடுவிலே அருட்பெரும் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் ஒன்னா இருக்கிற வரையும் தான் நமக்கு பிறப்பு இருப்பு எல்லாமே. அதுதான் தனி பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி பரமாத்மான்னு வச்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஜீவான்மான்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பரமான்மாவும் இந்த ஜீவான்மாவும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அதுவும் இதுவும் ஒன்னா போயிடுச்சுன்னா தனிப்பெரும் கருணையினால அந்த பரமான்மாவும் ஜீவான்மாவும் இரண்டரை கலந்ததுனால் அதான் கடைசியில வர அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த மகா மந்திரத்துக்கு எப்ப நம்ம அந்த அந்த பிரபஞ்சத்துல கூடிய அந்த அருள் சக்தியானது நம் உடம்பிலே கண்ட பகுதியில் இருக்கக்கூடிய உள்வொளியாக விளங்கக்கூடிய அந்த அருள் ஜோதி பிரகாசமும் இரண்டும் ஒன்றாக கலந்து இரண்டும் ஒன்றாகி எப்ப வந்து இருக்கிறதோ அப்பொழுதுதான் நமக்கு இந்த ஆன்ம அனுபவம் வந்து கிடைக்கும். அதனாலதான் பெருமான் இந்த ஆன்ம அனுபவ காட்சியிலே நாம் வந்து இவ்வளோ விஷயங்களை பார்க்க முடியும் என்பது நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். அதனால இந்த வகுப்புல நாம இந்த உடம்புக்குள்ள இறைவன் எவ்வாறு விளங்கி கொண்டிருக்கிறார் என்ற ரகசியங்கள் எல்லாம் பெருமான் நமக்கு அற்புதமாக விளக்கியிருக்கிறார்கள். இது உண்மையாலுமே மிக 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 ஒரு நுட்பமான செய்திகள், ரகசியங்கள் பொருந்திய ஒரு நுட்பமான பகுதி. இதை வந்து நாம மீண்டும் 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 இதை படித்து இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸுக்கும் மாடர்ன் டெக்னாலஜிக்கும் இப்ப இருக்கக்கூடிய அனாட்டமிக் பிசியாலஜிக்கு இது எந்த அளவுக்கு இத ஒத்து வருது அப்படிங்கிறத நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து பண்ணலாம். இந்த பெருமான் சொன்ன இந்த விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸோட அனாட்டமிக் பிசியாலஜி இந்த தத்துவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு பெரிய ஆய்வு நூலே நாம வந்து உருவாக்க முடியும். அவ்வளோ ரகசியங்களை பெருமான் இந்த பிண்ட அனுபவ லட்சணம் என்ற இடத்துல சொல்லியிருக்கிறார்கள். ஏன் மனுஷனுக்கு மிருத்து என்னக்கூடிய சாவு வருது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த இறுதி அக்னி பை வந்து அக்கிரமமாய் விருந்து விசேஷ அக்னி ஜுவாலையாய் விசிறம்பித்து கீழிருக்கும் சிராப்தி பையில் இருக்கும் ஜலத்தை சுருட்டி கொள்ள ஜீவனுக்கு மரண காலம் நேரிடும். மரணம் எதனால வருது அப்படின்னா அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய காராக்னி வந்து நமக்கு ஜுவாலை வந்து கரெக்டா அந்த இது பம்பிங் ஆக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த காராக்னி ஹீட்டு கரெக்டா இருந்து மேலையும் கீழையும் இயங்கிக்கிட்டே இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். அந்த அக்னி தான் நம்ம மகாவிஷ்ணுவையும் காப்பாத்துது, அதுதான் பிரம்மாவையும் காப்பாத்துதுன்னு நம்ம படிச்சோம். இந்த சிராப்தி பையில் இருக்கும் ஜலத்தை சுருட்டி கொள்ள இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் இந்த உள்ள இருக்கக்கூடிய லிவர் பேங்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய இடமெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? லிவர் ஃபெலியர், கால் பிளேடர், நம்ம கால் பிளேட், டியோடனல் இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மரணம் சமீபத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப மரண காலங்கள்ல இந்த மாதிரி சிராப்தி பையிலிருந்து ஜலம் வந்து சுத்தமா போயிடும். அந்த மேல இருக்கக்கூடிய அந்த அக்னி, அந்த காராக்னியினுடைய தன்மை வந்து குறைஞ்சிரும் என்று சொல்றார். அதனால ஏன் வந்து இந்த பை விரிவதற்கும் ஆதாரம் அருந்தல் பொருந்தல் இவை சமமானால் மிருத்தியு வராது. அப்ப அருந்துதல் பொருந்துதல், அருந்துதல் என்றால் நாம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல இதனுடைய எல்லா ரகசியமும் இருக்கு. இந்த பை வந்து இந்த ஹார்ட்னுடைய பம்பிங் ஆக்ஷனுடைய நல்லது கெட்டது எல்லாம் எதோட தொடர்புடையது இருக்கு? அருந்துதல் பொருந்துதல், நமக்கு சாப்பிடக்கூடிய உணவு வகையினாலையும் நாம் அனுபவிக்கக்கூடிய உணர்வு நிலைகளினோடும் தொடர்புடையது. அதனாலதான் நம்மை நஷ்டம் செய்வன 4 என்று சொல்றார்.
ஆகாரம், நித்திரை, சோம்பல், பயம் என்று 4 சொல்றாரு. அதுல ரொம்ப மோசமானது ஆகாரமும், மைதுனமும். இது 2 தான் மரணத்துக்கு சமீபத்து காரணம். இது 2ம் கெட்டு போச்சுன்னா தான் மரணம் வரும்னு சொல்றாரு. அதனால இத வந்து இந்த அருந்துதல், பொருந்துதல சரியா நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா, இந்த காராக்னி என்று சொல்லக்கூடிய அந்த இருதயப்பை சரியாக இயங்கிக் கொண்டே இருந்தால், சமமாக இருந்தால், மிருத்தி என்று சொல்லக்கூடிய மரணம் மனிதனுக்கு வராது. அப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த இயக்க நிலைகள் அனைத்தையும் நாம் இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னி என்று சொல்லக்கூடிய இந்த 6 ஆதாரங்களும் மேல ஆதாரங்களோடு தொடர்புடையது. இப்போ ஒரு ஒரு வீட்ல ஒரு 10 ரூம் இருக்கு அப்படின்னா, இந்த 10 ரூமுக்கும் ஒரு கண்ட்ரோலிங் பாக்ஸ் இருக்கு. மெயின் சுவிட்ச் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10 ரூமையும் தனித்தனியா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி போடலாம், ஆஃப் பண்ணலாம், குறைக்கலாம். இது ஒண்ணுக்கும் தனித்தனி. அந்த 10 ரூமுக்கும் தனித்தனி ரிமோட் கண்ட்ரோலு, தனித்தனி சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு, ஆஃப் பண்றதுக்கு கண்ட்ரோலிங் பாக்ஸ் இருக்கு. ஆனா இந்த 10 ரூமுக்கும் சேர்ந்து மெயின் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மெயின் பாக்ஸ் வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கீழ இருக்கக்கூடிய எல்லா ரூம்லயும் சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிடும். அப்ப கீழ இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களும் இயக்கக்கூடியது எது? மேல இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய இயக்கம் தான். அதுதான் புருவ மத்திக்கு மேலன்னு சொல்றார். அதனாலதான் எல்லா தெய்வமும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இடத்திலே அடக்கம் என்று சொல்வது இதுதான். பிரம்மா மகேஸ்வரன் அடக்கம், மகேஸ்வரன் ருத்ரன் அடக்கம், ருத்ரன் சதாசிவத்தில் அடக்கம், சதாசிவம் விந்து நாதம் எல்லாம் படிச்சோம்ல, இது கடைசியில சுத்த சிவத்துல வந்து ஒடுங்குது. சுத்த சிவம் தான் அருட்பெரும் ஜோதி என்று பார்ப்போம். அந்த அருட்பெரும் ஜோதி தான் மெயின் சுவிட்ச். அந்த மேல ஆதாரம் தான் மெயின் சுவிட்ச். அந்த இடம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள உடம்பு பூரா எல்லா இடமும் கரண்ட் வந்து சப்ளை வந்து அவுட். அதனாலதான் இந்த ஆதாரங்களுக்கு எப்படி இந்த கீழ ஆதாரங்கள் 6ம் எப்படி செயல்படுகிறதோ அது போல நமது தலைக்குள்ளேயும் மேல ஆதார நிலைகள் இருக்கிறது. அந்த ஆதார நிலைகள் தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய இறை சக்தி. அதுதான் நமக்குள்ள உள் ஒளியாக பரவெளியிலே உச்சிக்கு நேரே உள்நாக்கு மேலே திருச்சிற்றம்பலத்திலே சுத்த சிவமாய் அருள் ஒளியாய் அருட்பெரும் ஜோதியாய் சதா காலமும் இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் பெருமான் அந்த பாடல் பாடும்போது அந்த பாடலுக்குடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. அந்த பாடலை திருப்பி இப்ப நான் சொல்றேன். இப்ப கேளுங்க உங்களுக்கு. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர் கதி பல பல செப்புகின்றாரும். இந்த கதிக்கு போகும் விஷ்ணு வைகுந்தத்துக்கு போறாருன்னா எப்படிங்க போறாருங்கிறது இங்க சயின்ஸ்ல சொல்லிக்கிறார். சேர் கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகுந்திடுவாரும். உலகத்துல எத்தனையோ கலைகள்ல புராணங்கள்ல இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட கலைகளினுடைய ரகசியங்கள் என்ன? இந்த சமயங்களிலே இந்த மார்க்கங்களில் எல்லாம் உண்மை இருக்கிறது என்று சொல்லுகின்றார்களே, பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும். மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார். இந்த உடம்பாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வாழக்கூடிய இயங்கக்கூடிய இந்த உடம்பாகிய இந்த ஆலயத்திலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவாக இருந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றார், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த விளக்கத்தை நாம் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்கின்றார். மெய் வந்த திரு அருள் விளக்கம் ஒன்று இல்லார். இந்த உடம்புக்குள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எவ்வாறு அருள் விளக்கம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற விளக்கத்தை தெரியாமல் இருப்பவர்கள் தான் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் பெருமான் வந்து அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க, மேல் விளைவு அருகிலர். மேல் விளைவு அப்படின்னா என்ன? நமது உள் ஒளியினுடைய அக அனுபவத்திலே நாம் பெறக்கூடிய
அந்த சுத்த சன்மார்க்க அனுபவ நிலையிலே அந்த உள்வொளியை உணர்ந்து பற்றுகின்ற பொழுது, அந்த உள்வொளி விளங்குகின்ற பொழுது, செயல்படுகின்ற பொழுது, அருளொளி விளங்குகின்ற பொழுது, அப்பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ஆதாரங்கள் விழிப்படைகிறது, மேல ஆதாரங்கள் விழிப்படைகிறது, அமுதஸ்தானங்கள் மலர்கிறது. அந்த 5 அமுதங்கள் தலைக்கு மேல உற்பத்தியாகின்ற இடத்துல அமுதம் பெருக்கெடுக்கிறது. அது நாடிகள் வழியாக உடல் முழுவதும் கலந்து செல்கிறது. அது ஒவ்வொரு அணுவிலே கலந்து சென்று அழியும் அசுத்த பூத காரண அணுக்களை சுத்த பூத காரண அணுக்களாக மாற்றுகின்றது. அப்ப அந்த மேல் விளைவு அறிகில்லர் அப்படின்னா, அந்த மேல இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய அனுபவத்தை, இறைவனுடைய ரகசியத்தை மக்கள் இன்னும் அறியவில்லை. வீண் கழிக்கின்றார், வீணாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்த துன்பம் பொழித்து அவருக்கு அறிவு அருள்வீர். துன்பம் எதனால வருது அப்படின்னா, இந்த உண்மையை தெரியாதனாலதான் துன்பம் வருது. இந்த ஞானத்தை தெரியாமல் இருக்கிற வரையும், இதை உணராத இருக்கிற வரையும், இதுதான் உண்மையான அறிவு. இந்த உள் உணர்வு தான், இந்த சுத்த அறிவு தான் உண்மையான அறிவு. மீது நாம படிக்கிறது, நாம சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது, இதெல்லாம் அது அறிவு நிலையாக இருந்தாலும், சுத்த அறிவு என்று சொன்னால் இதுதான் இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை உணர்கின்ற அனுபவ நிலைக்கு தான் சுத்த அறிவுன்னு பேர். அந்த கல்விக்கு தான் சாகாத கல்வி என்று பெயர். அதனால சாகாத கல்வியே கல்வி என்று சிவம் ஒன்றே தான் என அறியும் அறிவே தகும் அறிவு என்று சொல்றார். அப்ப இறைவன் பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் என்று ஒன்றை உணர்வதுதான் உண்மையான அறிவு என்று சொல்லி, அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம் சிதாகாசத்திலே திருவுருவாய் மலர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் உடம்பிலே பல்வேறு ஆதாரங்களிலே பல்வேறு நிலைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி சக்தியே நமது சிறநடுவிலே அருள் ஜோதியாய் உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகளுக்கும் 6 ஆதாரங்களுக்கும் 96 தத்துவங்களுக்கும் தச நாடிகளுக்கும் தச வாயுக்களுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்களுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஸ்தூல தேகத்திற்கும் உடம்புல இருக்கக்கூடிய காரண காரிய சூட்சும தேகத்திற்கும் உடம்புல இருக்கக்கூடிய 5 விதமான கோஷங்கள் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லக்கூடிய 5 கோஷங்களுக்கும் ஆதுகாரமாக இருப்பது அந்த அருட்பெரும் ஜோதி இறைவன்தான் என்று சொல்லி, ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் எந்த அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே என்று சொல்லி சுத்த சன்மார்க்க நெறிக்கு அனைவரையும் அழைத்து வாருங்கள். எல்லாம் அல்ல பரம்பொருளுடைய ரகசியத்தை உலகிற்கு காண்பீங்கள். உடலிலே இறைவன் எவ்வாறு விளங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற அனுபவத்தை கண்டு உணர்ந்து நாமே அந்த பரம்பொருளினுடைய அருள் சக்தியை தனிப்பெரும் கருணையை கலந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி சக்தியை நம்முள்ளே வளர்ந்தக்கூடிய அருட்பெரும் ஜோதி சக்தியை தனிப்பெரும் கருணையால் இந்த பரமான்மாவும் ஜீவான்மாவும் ஒன்றிணைந்து இரண்டர கலந்த அருட்பெரும் ஜோதியாய் நாம் எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே மலர்வோம், பேரின்ப பெருவாழ்வு ஆகிய மரணமிலா பெருவாழ்வில் திளைப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருடைய அன்பு பாதங்களை வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.